මම දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් සොල්ප දෙයක් කතා කරනවා. நான் தேவனுடைய வார்த்தையில இருந்து ஒரு சிறிய காரியத்தை நான் பேச போகிறேன். කාලේ බයිබලයේ ගීතාවලිය 46 වෙනි පරිච්ඡේදය. அதுக்கு முன்பதாக சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10 වෙනි වචනය පදයක් තියෙනවා. 10ஆம் வசனத்திலே இப்படியாய் ஒரு வார்த்தை உண்டு. ඔබ නිශ්චලව මම දෙවියන් වහන්සේ බව දැනගනිව්. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ජාතීන් අතරේ උසස් වන්නේමේ. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். පොළවේ උසස් වන්නේමේ. பூமியிலே உயர்ந்திருப்பேன். මාංශ කියනවා නිශ්චලව. அவர் சொல்லுகிறார் அமைதியாய் அமர்ந்திருந்து. නිශ්චලව කියන එක මොනවාද? அமைதியாய் இருங்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன? කටවාගෙන නිකම් ගාලා ඉන්නද? வாயை பத்திக்கிலும் சும்மா இருப்பதா? ඒක නොවේ මෙතන සඳහන් කරලා තියෙන්නේ. அது வல்ல இந்த இடத்திலே கூறப்படுவது. ඔබට ප්‍රශ්න කාගදක තියෙනවා නම් உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள் இருக்குமாயின் ඔබ යාට මෙහාට දුවන්න එපා. நீங்கள் அங்கும் இங்கும் ஓட வேண்டாம். ඔබ කැළඹෙන්නේ නැතුව එක තැන ඉන්න. நீங்கள் கலங்காமல் ஒரே இடத்திலே இருங்கள். එක තැනක ඉන්න. ஒரு இடத்துல இருங்க. ඒකන කලබල වෙන්න එපා. அதை குறித்து குழப்பமடைய வேண்டாம். ඔබගේ ජීවිතයට විරුද්ධව මිනිස්සු කතා කරනවද? உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக மனிதர்கள் මට பேசுகிறார்கள். මොනවා වෙයිද? எனக்கு என்ன நடக்குமோ? මොනවා කරන්නද? நான் என்ன செய்யலாம்? එම කලබල වෙන්න එපා. அப்படி குழப்பமடைய வேண்டாம். ඔබ නිහඬව සිටින්න. நீங்கள் மௌனமாயிருங்கள். ඔබට විශාල මුදල් ප්‍රශ්නයක් තියෙනවද? உங்களுக்கு பெரிய பண தேவை இருக்கிறதா? ඔබ නිහඬව සිටින්න. நீங்கள் மௌனமாயிருங்கள். නිශ්චලව සිටින්න. அமைதியாயிருங்கள். ஏன்? ඒ විට මම දෙවියන් වහන්සේ බව නුඹලා දැනගනි. அப்பொழுது நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து මම கொள்வீர்கள். උසස්ව සිටිනවා. நான் මම உயர்ந்தவராயிருக்கிறேன். උසස් වෙනවා. நான் உயர்வடைகிறேன். ඔබට ආස්කම් කරන මොහොතේ உங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது මනුෂ්‍යයන් උසස්ව කතා කරයි. மனிதர்கள் உயர்த்தி මුළු பேசுவார்கள். ලෝකෙම ඔබට එරෙහි වෙන්න පුළුවන්. முழு உலகமே உங்களை எதிர்த்திருக்கலாம். හැම කෙනා ඔබ ලැජ්ජාටපත් කරන්න පුළුවන්. எல்லோரும் உங்களை வெட்கப்படுத்தலாம். ලොකු අලාභයක් වෙන්න පුළුවන්. பெரிய ஒரு நஷ்டமாயும் இருக்கலாம். අද දේවදාසෙක් මට කතා කළා කිව්වා. இன்று ஒரு தேவ ஊழியர் எனக்கு சொன்னார், ලක්ෂ 38ක් 38 එක லட்சம் මනුෂ්‍යෙක්ට දුන්නා. ஒரு மனிதனுக்கு கொடுத்து හොඳට කතා කළා පාස්ටර්. அவர் நன்றாய் பேசினார் பாஸ்டர். එයාට දුන්නා. நான் அவருக்கு கொடுத்தேன். එහෙම මාව රවට්ටුවා පාස්ටර්. அப்படியே என்னை ஏமாற்றி මගේ விட்டார் ජීවිතේම பாஸ்டர். වැටුණා. என் வாழ்க்கை அப்படியே விழுந்தது. එයා මට කෝල් කළේ නෑ. அவர் எனக்கு கால் பண்ணவில்லை. මම අද දවල් මෙතනින් යන මොහොතේ இன்று நான் பகலிலே இந்த இடத்திலே போகும் பொழுது දෙවියන් වහන්සේ කිව්වා මට කෝල් එකක් කතා කරන්න කියලා. தேவன் எனக்கு சொன்னார், ஒரு கால் எடுத்து எனக்கு එයාට பேசும்படியாக. දැන් මේ මොහොතේ කතා කරන්න කියලා. இப்பொழுது அவருக்கு நீ பேசு என்று, එයාට අනාගත පණිවිඩය කියන්න කියලා. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை මම சொல்லும் උට என்று කතා කරන මොහොතේ நான் அவருக்கு பேசும் பொழுது, පාස්ටර් ඇයි ගත්තේ කියලා ඇහුවා. பாஸ்டர் ஏன் எடுத்தீர்கள் என்று මම கேட்டார். කිව්වා යම් කිසි ප්‍රශ්නයක් ඉන්න නිසා දෙවියන් වහන්සේ මට කතා කරන්න කිව්වා කියලා. நான் சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருக்கிறபடியினாலே தேவன் எனக்கு உங்களோடு பேச சொன்னார் என்று එයා சொன்னேன். ඉතා වේදනාවෙන් මේ ප්‍රශ්නේ කිව්වා. அவர் மிக வேதனையோடு இந்த பிரச்சனை මම எனக்கு කිව්වා சொன்னார். දෙවියන් වහන්සේ ඔයාට කියනවා நான் சொன்னேன், தேவன் உங்களுக்கு ඔයා சொல்லுகிறார், වැටුණ තැන நீங்கள் விழுந்த இடம், ඔයා රැවටුණ තැන நீங்கள் வெட்கப்பட்ட இடம் දැන් කිය ඉන්න එපා. இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ඔයාගේ මේ වැටෙනව කාලය දැන් මෙතනින් ඉවරයි. உங்களுடைய இந்த வீழ்ச்சியின் காலம் இத்தோடு முடிந்து விட்டது. මෙතනින් ඉවරයි. இத்தோடு முடிந்து விட்டது. දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් ඔයාට පටන් ගන්නවා. ஆமென். தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு ஆரம்பிக்க මම போகிறார். දකිනවා நான் காண்கிறேன் උගාක් පත්තරවල් அநேக பத்திரிகைகளை, උගාක් පත්තරවල් அநேக பத்திரிகைகள், කොළවල් දකිනවා. தாள்களை காண்கிறேன். යම් කිසි කොළ සම්බන්ධ බිස්නස් එකක් ඔයාට ලැබෙයි. ஏதோ பத்திரிகை சம்பந்தமான ஒரு வியாபாரம் ඒ கிடைக்கும். විදිහ එයා කිව්වා அந்த வேளையில் அவர் මම මේ சொன்னார், වගේ බිස්නස් එකක් කරනවද නැද්ද කියලා මම සැලසුම් කරනවා කියලා. நான் இப்படியான ஒரு வியாபாரத்தை செய்வதா இல்லை என்பதை திட்டமிடுகிறேன். ඒ විදිහ මම කිව්වා දෙවියන් වහන්සේ එකයි මට කතා කළා කියන්නේ ඔයාට මේක කරන්න ඔයා නැති වුණ හැම දෙයක්ම මම ඔබට දෙනවා. அந்த வேளையிலே நான் அவருக்கு சொன்ன காரியம் இதைத்தான் தேவன் என்னோடு பேசுகிறார். நீங்கள் இதை செய்யுங்கள். எவைகளை இழந்தீர்களோ இந்த வியாபாரத்தினால் அவைகளை நீங்கள் பெறுவீர்கள். මිනිස්සු ඔබට විරුද්ධව ක්‍රියා කරනවද? மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் கிரியை ඇයි செய்கிறார்களா? ඔබ මේම කළේ? ஏன் நீ இப்படி செய்தாய்?
செய்தாய்? එමාන්න යන්න එපා. அப்படி கேள்வி கேட்க வேணாம். නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள். මට විරුද්ධව කතා කරපෑ උඟා දෙනෙක් ඉන්නවා. எனக்கு எதிராய் பேசினவர்கள் அநேகம். හැබැයි දැන් ඒ උන්ලාගේ උඟා දෙනෙක් මේ පොළොව උඩ නෑ. இப்பொழுது அவர்களிலே அநேகர் இப்பொழுது பூமியிலே கூட இல்லை. පොළොව යට තමයි ඉන්නේ. பூமிக்கு கீழே தான் අද இருக்கிறார்கள். මම ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ අනිත්‍යයට විරුද්ධව අනිත්‍යගේ චරිත ඝාතනය කරලා අනිත්‍යගේ ජීවිත නැති කරනවා නම් ළඟදීම පොළොව ඇතුළට යනවාමයි. நீங்கள் மற்றவருடைய பெயரை கெடுத்து அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து கேவலமாய் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் வெகு சீக்கிரத்திலே நீங்கள் கூட பூமிக்கு அடியிலே போய்விடுவீர்கள். මේම කතා කරනවා. நான் இப்படி சொல்லுகிறேன், ඔබ කාටරි විරුද්ධව වැඩක් කරනවා නම් நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு எதிராய் ஒரு வேலையை செய்தால் ඒ වැඩ அந்த வேலை හරි ගිහිලා சரி போய் ඒ මනුස්සයාට රිදෙන තරම් ප්‍රශ්නයක් ඇති වුණත් அந்த மனுஷனுக்கு நோகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் ඔයාට ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙයි. அதை விட ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். ඒ ඔයාට ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙයි. உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். හොඳටම ගන්න நல்லா கவனிங்க. මම ආත්මෙන් කියන්නේ நான் ஆவியிலே சொல்லுறேன், ඔබ යම් කිසි කෙනෙකුට විරුද්ධව நீங்கள் யாராவது ஒருவருக்கு எதிராய் වැඩක් කරනවා නම් ஒரு வேலையை செய்வீர்கள் என்றால் ඒක වැදුනත් அது பட்டால் එයාට ඒකේ හානියක් සිදු වුණා. அதிலே ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்பட்டால் ඔයා මොනවද කරන්න හිතුවද? நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ ඒක සිදු වුණත් அது நடந்தால் ඔයා සතුටු වෙන්න එපා. நீங்க சந்தோஷப்படாதீங்க. ළඟදීම ඒට වඩා ලොකු දෙයක් ඔයාට එයි. அதை விட அண்மையிலேயே பெரிய ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கும். දෙක இரண்டாவது, ඔයා යාට යමක් කරන්න ගිහිල්ලා நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்ய போய் ඔයා හිතපු විදිහට ඒක හරි ගියේ නැත්තම් நீங்கள் நினைத்த பிரகாரம் அது சரிவராவிட்டால் එයා වැටුන්නේ அவர் விழவில்லை, එයාට ප්‍රශ්නයක් උන්නේ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, එයා එකෙන් බේරුණා. அவர் அதிலே தப்பித்தால் ඔයා හිතන්න එපා ඔයා බේරි කියලා. நீங்க நினைக்காதீங்க நீங்க தப்பி වැටුන්නේ விட்டீங்கன்னு. නැත්තම් படாவிட்டால் දෙවියන් වහන්සේට උඟක් ආදරේ. தேவன் அவரை அதிகமாய் ඔයා நேசிக்கிறார். මොනවද හිතුවද? நீங்கள்- ඔයාට ඒක දෙගුණයක් ලැබේ. நீங்கள் எதை நினைத்தீர்களோ அவருக்கு அது உங்களுக்கு இரட்டிப்பாய் வரும். වැදුනත් එකයි ලැබෙන්නේ. பட்டால் ஒன்றுதான், වැදුන් නැත්නම් දෙකක් ලැබේ. படாவிட்டால் ரெண்டு தான். මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ඔබට විරුද්ධ යමක් කෙරුවත් உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் ඔහුට දෙකක් ලැබේ. அவனுக்கு ரெண்டு கிடைக்கும். 1 කොරින්ති 3:16 දාලා තියෙනවා. 1 கொரிந்தியர் 3:16 கூறுகிறது. 1 කොරින්ති 3:16. 1 கொரிந்தியர் 3:16. 1 කොරින්ති 3:16. 1 கொரிந்தியர் 3:16. නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බව நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ නුඹලා තුළ වාසය කරන බවද නොදන්නෝයේද? தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? අපි තුළ දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ ඉන්නවා. நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். පැහැදිලි? தெளிவா? අපි ගාව කවුද ඉන්නේ? நமக்குள்ளே யார் இருக்கிறா? දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ. தேவனுடைய ஆவியானவர். දැන් මම වෙන කෙනෙක් නැති වෙන්න ඕන කියලා යමක් වැඩක් කරනවා නම් இப்பொழுது நான் இன்னும் ஒருவர் அழிய வேண்டும் என்ற ஒரு வேலையை செய்தால் හොඳට දැනගන්න. நன்றாக அறியுங்கள், යාගාව දේව ආත්මෙන් වහන්සේ ඉන්නවා. எனக்குள்ளே தேவாவியானவர் යාගාව இருக்கிறார், දේව ආත්මෙන් වහන්සේ ඉන්නවා. அவருக்குள்ளே தேவாவியானவர் ඔය இருக்கிறார். හැප්පෙන්න යන්නේ දේව ආත්මයේ සමග. நீங்கள் மோதப் போவது தேவனுடைய ஆவியோடு. අනිවාර්යෙන් ලෑස්ති වෙන්න. நீங்கள் கட்டாயம் ஆயத்தமாயிருங்கள். ළඟදින්ම ලෑස්ති වෙන්න කනතට යන්න. வெகு சீக்கிரமாய் காத்து கொண்டிருங்கள், சீக்கிரமாய் கணத்துக்கு போக. මම දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. நான் தேவனுடைய ஆலயம், ඔබ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. நீங்களும் தேவனுடைய ஆலயம். මට විරුද්ධ කවුදරි කතා කරනවා නම් எனக்கு எதிராக யாராவது பேசுகிறார்கள் செய்வார்கள் මම என்றால் දුක් වෙන්නේ නැහැ. நான் துக்கப்பட மாட்டேன். ඇයි? ஏன்? මම දේව මාලිගාව. நான் தேவாலயம். දේව ආත්මෙන් වහන්සේ මා තුළ වාසය කරනවා. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ඊළඟ වචනේ දාලා තිනවා. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, යමෙක් ஒருவன் දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරන්නේ නම් ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், කාව නාස්ති කරනවා නම් யாரை கெடுத்தால்? කාවද? யாரை? කොන්ද ගෙලින් කියන මාව කියලා. நிமிர்ந்து சொல்லுங்கள், என்னை. කවුද දේව මාලිගාව? யார் தேவனுடைய ஆலயம்? මමයි දේව මාලිගාව. நான் தான் தேவனுடைய ஆலயம். යමෙක් මාව නාස්ති කරන්නේ නම් ஒருவன் என்னை அழிக்க நினைத்தால் මම නොවේ. நான் அல்ல, දෙවියන් වහන්සේ ඔව නාස්ති කරන්නසේක. தேவன் அவனை கெடுப்பார். මක්නිසාද? ஏனென்றால் දෙවියන් වහන්සේගේ මාලිගාව සුද්ධය. தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமாய் இருக்கிறது. ඒ මාලිගාව அந்த ஆலயம் මම.
நானே. පාස්ටර් මම මේ වැඩ කළානේ. பாஸ்டர் நான் இந்த வேலையை செய்தேனே, අහුට මේ වැඩක් කළා, මූට මේ වැඩක් කළා. அவனுக்கு இப்படி ஒரு வேலை செய்தேன், இவனுக்கு இப்படி ஒரு வேலை செய்தேன். එහෙනම් ළඟදී කොයිද යන්නේ? அப்படின்னா சீக்கிரமா நீ எங்க போவ? කනත්තට. கணத்துக்கு தான். බයිබල් සිස්ටම් ஆனால் பைபிளுடைய முறை එහෙම ඉක්මනට මැරෙන්න දෙන්නේ නැහැ. அப்படி சீக்கிரமா சாக விடாது. ගෙඩිය කාපු ගමන් මැරෙයි කිව්වට கனியை சாப்பிட்ட உடனே சாகுவீர்கள் என்று சொன்னதுக்கு උන්ලා මැරීගෙනම සිටියා. அவர்கள் செத்துக்கொண்டே இருந்தார்கள். ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ මැරීගෙන තියෙයි. உங்கள் வாழ்க்கை செத்துக்கொண்டே இருப்பீர்கள். ඊට වඩා அதை விட කෝල් එකක් කරන් ஒரு கால் எடுத்து sorry කියලා කියන්න. sorry என்று சொல்லுங்கள். එහෙම කිව්වේ නැත්තම් அப்படி சொல்லாவிட்டால் ඕගලන්ට sorry.com තමයි. உங்களுக்கு sorry.com தான். නිශ්චලව அமைதியாயிருங்கள். ප්‍රශ්නාව නිශ්චල වෙන්න. பிரச்சனை வந்தால் அமைதியாயிருங்க. ගීතාවල 46:10 සඳහන් කරලා නිශ්චල වෙන්න. சங்கீதம் 46:10 கூறப்படுகிறது அமைதியாயிருங்கள். කලබල වෙන්න එපා. குழப்பமடைய வேணாம். අද සල්ලි ප්‍රශ්නද? இன்று பண பிரச்சனையா, ආර්ථික ප්‍රශ්නද? பொருளாதார பிரச்சனையா, ණය ප්‍රශ්නද? கடன் பிரச்சனையா, නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்க. මගේ දෙවියන් වහන්සේ සියල්ල කරයි. என் தேவன் சகலதையும் செய்து முடிப்பார். විශ්වාසයෙන් එන්න. அந்த விசுவாசத்தோடு இருங்கள். විශ්වාසයෙන් හිටියා. அப்படி விசுவாசத்தோடு இருந்தால் අනිත් පරිච්ඡේදයේ පළවෙනි වචනේ දාලා තියෙනවා. அடுத்த அதிகாரத்திலே முதல் வசனம் கூறுகிறது, 47 එකේ දාලා තියෙනවා. 47:1 கூறுகிறது, නිශ්චල වුණත් நீங்கள் அமைதியா இருந்தால் සියලු මනුෂ්‍ය වර්ගනි අත්පොළ සන්දේව් ජය නාදයෙන් දෙවියන් වහන්සේට අඬගසා. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ඔබට ප්‍රශ්නයක් ආවත් உங்களுக்கு ஒரு பிரச்சனை ඔබ வந்து නිශ්චලව දෙවියන් වහන්සේ විශ්වාස කරවත් நீங்கள் அமைதியாய் தேவனை விசுவாசித்தால் දෙවියන් වහන්සේ අප්පඩි ගාලා උඩ පැනලා සබ්දයෙන් ප්‍රශංසා කරට උන්වහන්සේ ඔබව තමයි. தேவன் உங்களை கரங்களை தட்டி சத்தமாய் கோஷமிட்டு அவரை துதிக்க வைப்பார். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ වගේ බලවන්ත දෙවියන් වහන්සේ. தேவன் அப்படியான வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. මම ඔබගේ මැදේ පොඩි දෙයක් කරලා යාක්ෂා කරනවා. நான் உங்கள் மத்தியிலே சிறிய ஒரு காரியத்தை சொல்லி அதன் பின்பு நான் ඒකවල ஜெபிக்கிறேன். අත තියෙන මොහොතේ බල් ආස්කම් වෙන්න ඕනේ. ஏனென்றால் இன்று நான் கையை வைத்த மாத்திரத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். ඒකත් ඔබට විශ්වාසය ඇති වෙන්න ඕනේ. ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும். කුඩා බලාපොරොත්තුවේ බලය සිරිය නම්බිකයෙන් වල්ලමේ පොඩ්ඩක් විශ්වාසයක් බලාපොරොත්තුවක් මගේ දෙවියන් වහන්සේ මේ කරයි. சிறிய ஒரு விசுவாசம் நம்பிக்கை என் தேவன் இதை செய்வார். බයිබලේ දාවිද් කියලා මිනිහෙක් හිටියා. வேதத்திலே தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ඒ දාවිද් කියන මනුෂ්‍යව ගෙදර 8 වෙනි ළමයාව ඔක්කොමලා කොන් කරලා තැබුවේ. இந்த 8வது பிள்ளையாகிய இந்த தாவீதை குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். යාගේ සහෝදරන් ඔක්කොම ආණ්ඩුවේ ජොබ් එකේ හිටියේ. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்கள். නමුත් මොව්ව බැටළු බලන් ඒවල තැබුවා. ஆனால் இவனையோ ஆடு மேய்க்க வைத்தார்கள். මොව්ව ගෙදර උත්සවයක් තිබුණත් හරි ඔව්ව කැඳවුවේ නැහැ. வீட்டில் எந்த ஒரு வைபவமா இருந்தாலும் கூட இவனை அழைக்க மாட்டார்கள். ඔව්ව තල්ලු කරලා තැබුවා තබා තිබුණා. அவனை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். එක දවසක් ලොකු උත්සවයක් ගෙදර තිබුණා. ஒரு நாள் வீட்டிலே பெரிய ஒரு வைபவம். සාමුවෙල් කෙනාවෝ ඒ රටේ ලොකුම පූජකයා ගෙදරට එනවා. சாமுவேல் என்கிற அந்த தேசத்திலே பெரிய பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு வருகிறார். එදා එන මොහොතේ එයාට ගෙදර ඉන්න කියලා කවුරුත් කිව්වේ නැහැ. அப்படி அவர் வருகிற அந்த நாளிலே இவரை நீ கொஞ்சம் வீட்டில் இரு என்று யாருமே சொல்லவில்லை. තාත්තා කිව්වේ නැහැ. தகப்பன் கூட சொல்லவில்லை. එයාගේ සහෝදරන් 8 දෙනෙක්ගෙන් කවුරුත්ම කිව්වේ. அவருடைய 8 சகோதரர்கள் ஒருவர் கூட சொல்லவில்லை. හරි තාත්තා කිව්වේ නැහැ, සහෝදරන් කිව්වේ නැහැ. சரி, அப்பா சொல்லவில்லை, சகோதரர்கள் சொல்லவில்லை. අම්මාගේ කියන්න තිබුණා. தாய் சரி சொல்ல வேண்டியிருக்குமே. හැබැයි අම්මත් කිව්වේ නැහැ. தாய் கூட சொல்லவில்லை. උත්සවය යනවා. வைபவம் போய் கொண்டிருக்கிறது. ඌ එතන කැඳවුවේ නැහැ. அந்த இடத்துக்கு அவனை அழைக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவனோ ඒ උත්සවේ නතර කළා. அந்த வைபவத்தை நிறுத்தினார். උත්තම පූජකයව මෙතන කෝ තව එක්කෙනෙක් ඕගොල්ලන්ගේ නෑනේ. அந்த பிரதான ஆசாரியன் கேட்டான், எங்கே இன்னும் ஒருவர் இந்த இடத்துல குறைவா இருக்கிறாரே.
යා බැට්ලු බලනවා. ஆமா, அவன் ஆடு மேய்க்கிறான். යා කිව්වා යා වෙන්න කියන්න. அவர் சொன்னார், அவரை එයා அழைத்து මෙතන කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. அவர் வரும் வரைக்கும் இந்த இடத்துல ஒன்றுமே நடக்காது. නිරපාදම්ලා තැබුවා. அவர்களை ஒதுக்கி புறம்பே தள்ளி வைத்திருந்தார்கள். නිරපාදම්පු කෙනෙක්. அவன் புறம்பே தள்ளப்பட்டவன். එක්තරා දවසක ஒரு நாள் මේ බැට්ලු බලන දාවීද් இந்த ஆடு மேய்க்கிற தாவீது තමගේ මිත්‍රයන් සමග ගියා. தன்னுடைய நண்பனோடு கூட போனான். එක තැනක ඔහු ගෙදර සිටියා. ஒரு இடத்திலே, ஒரு வீட்டிலே அவன் இருந்தான். ඔහුගේ භාර්යාව සමග සිටියා. தன் மனைவியோடு கூட இருந்தான். ඔහුගේ යාළුවා 900 දෙනෙක් 400 அவனுடைய நண்பர்கள் සික්ලා කියන උනගරේ සිටියේ. சிக்லாக் என்கிற நகரத்திலே இருந்தார்கள். ඔවුන් දඩයන් කරන්නට නැත්තම් ඔවුන් යුද්ධ කරන්න එක තැනකට ගිය මොහොතේ அவர்கள் யுத்தம் பண்ணும்படியாக ஒரு இடத்துக்கு சென்ற பொழுது ඔවුන් නැවස ගෙදරට එන මොහොතේ அவர்கள் திரும்ப வீடை நோக்கி வரும் பொழுது ඔවුන් දැක්ක ලොකු දුමක්. அவர்கள் கண்டார்கள் பெரும் ஒரு புகையை. ඔවුන්ගේ නිවාස ඔක්කොම ගිනි තබලා. அவர்கள் வீடுகள் எல்லாம் ඔවුන්ගේ சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. ගවයන් ඔවුන්ගේ භාර්යා දරුවන් ඔක්කොමලව ඒ කොල්ලකාරන අරන් ගෙනිච්චා. அது அவர்களுடைய ஆடு மாடுகள் மனைவிமார்கள் எல்லாவற்றையும் அந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, සාමුවෙල් 30 වෙනි පරිච්ඡේදයේ 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6 වචනේ 6ஆம் வசனத்திலே දාවීද් තද අමාරුවටපත් වුණා. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். සෑම සෙනග සෑම පුත්‍රයන් සෑම දුවර නිසා යාළුවන් 900 දෙනාම ගල් ගත්තා දාවීද්ව ගන්නට. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளும் அதே போல நண்பர்கள் 400 பேரும் தாவீதுக்கு எதிராய் அவனுக்கு அடிக்கும்படியாக கல்லேந்தினார்கள். ඉතලා බලන්න. நினைத்து பாருங்கள், පවුලේ නිරපාදම්පු කෙනෙක්. குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன் යාළුවන් දැන් ගල් ගන්න ගත්තා. இப்பொழுது நண்பர்கள் கல்லறிய ஆரம்பித்தார்கள். බයිබලයේ වචනේ සඳහන් කරලා තියෙනවා. வேதத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீது නුමුත් දාවීද් ஆனாலும் தாவீது තමන්ගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේල தன்னுடைய கர்த்தருக்குள்ளே ශක්තිය උපදා ගත්තා. தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ඒ කියන්නේ මොනවාද? அதன் அர்த்தம் என்ன? මගේ අම්මා එපා කරන්න පුළුවන්. என் தாய் என்னை මගේ வெறுக்கலாம், මව තපියා එපා කරන්න පුළුවන්. என் தகப்பனும் என்னை මගේ வெறுக்கலாம், සහෝදරයන් මාව එල්ලවලා දාන්න පුළුවන්. என் சகோதரர்கள் என்னை துரத்தலாம். මගේ හැම දෙයක්ම දැන් නැති වෙලා. இப்பொழுது என்னுடைய எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. කිසිම දෙයක් නැතුව ඉන්නවා. ஒன்றுமே இல்லாமல் මගේ இருக்கிறேன். මිත්‍රයන් දැන් ගල් ගන්නට ලෑස්ති. இப்பொழுது என் நண்பர்கள் ஆயத்தமாக මම இருக்கிறார்கள் கையறிய. ලැජ්ජාවට ඉන්නේ. நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன். ඒතුව ශක්තිමත් කරනවා. ஆனாலும் அவன் தன்னை திடப்படுத்திக் දෙවියන් கொள்கிறான். වහන්සේ තුල கர்த்தருக்குள்ளே දෙවියන් වහන්සේ මාව කොහොමද නැවත උන්වහන්සේ ඔස්සවයි. திரும்பவும் தேவன் எப்படியாவது என்னை உயர்த்துவார். ඔහු තුල පොඩි බලාපොරොත්තුවක් තිබුණා. அவனுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை පොඩි இருந்தது. බලාපොරොත්තුවක් ආවා. ஒரு சிறிய நம்பிக்கை දෙවියන් வந்தது. වහන්සේ මේක කරයි කියලා. தேவன் இதை செய்வார் මේ என்று. රාත්‍රියේ එක තමයි ඔබට අවශ්‍ය වෙන්නේ. இன்று இரவு அதுதான் உங்களுக்கு මුළු தேவைப்படுகிறது. සමාජෙම ඔබ පා කරලා ඇති. முழு சமுதாயமே உங்களை வெறுத்திருக்கலாம். හැම දෙයක්ම ඔබ අයිමි කරලා ඇති. எல்லாமே நீங்கள் இழந்திருக்கலாம். අන්තිම තත්ත්වය ඔබ ඉන්න පුළුවන්. கடைசி நொடி பொழுதிலே நீங்கள் இருக்கலாம். විශ්වාසයක් එන්න අවශ්‍යයි. ஒரு சிறிய நம்பிக்கை வர මගේ வேண்டும். දෙවියන් වහන්සේ என் தேவன் නැවත හැම දෙයක්ම මට ලබා දෙයි. திரும்ப எல்லாவற்றையும் எனக்கு අද பெற்றுத் தருவார். රාත්‍රියේ විශ්වාසය එනවා නම් இன்று இரவு அந்த விசுவாசம் வரும் ඔබගේ ජීවිතේ என்றால் නැති කළව හැම දෙයක්ම ඔබ 100 ගුණයක් ඔබ නැවත ලබා ගනි. உங்கள் வாழ்க்கையில எவைகளை இழந்தீர்களோ அவைகளை நூறத்தனையாய் திரும்ப பெற்றுக் මේ கொள்வீர்கள். මාස දෙකේ ඉවරට කලින් இந்த 2 மாதம் முடிவடைக்கு முன்பு ඔබගේ ජීවිත ලොකු ආශිර්වාද දකින්න. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை ඔබගේ காண போகிறீர்கள். හැම ඉවර වෙන්න. உங்களுடைய எல்லா கடனும் தீரப் போகிறது. මේ දෙවියන් වහන්සේක කරන්න බලවන්තයි. அந்த தேவன் அதை செய்ய வல்லவர். දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාසයක් ඇති කරන්න. தேவனை குறித்த ஒரு விசுவாசத்தை දෙවියන් ஏற்படுத்திக் වහන්සේ මේක කරයි. தேவனே இதை செய்வார். පොඩි බලාපොරොත්තුවක්. சின்னொரு நம்பிக்கை, පොඩි බලාපොරොත්තුවක්. சின்னொரு நம்பிக்கை. දෙවියන් වහන්සේ මේ දේ කරයි. தேவன் இதை செய்வார். දෙවියන් වහන්සේ මාව ඔස්සවයි. தேவன் என்னை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ මාව ඔස්සවයි. தேவன் என்னை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරයි. தேவனே என்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹalleluya. නැති කලාව හැම කෙනාටම මා කියන කැමති. இழந்த எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், ඔබගේ ජීවිතය ඇදහිල්ලක් ඇති කරන්න. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்திக் දාවිද கொள்ளுங்கள். බලන මොහොතේ தாவீதை கவனித்தார். අම්මා නැහැ. அவனுக்கு தாய் இல்லை, තාත්තා නැහැ. தகப்பன் இல்லை, සහෝදරයන් නැහැ. சகோதரர்களும் இல்லை, මිත්‍රයන් නැහැ. நண்பர்கள் இல்லை. ඔහු තනියෙන්
සිටියා. அவன் தனிமையாக இருந்தான். තනිකමින් සිටිනව සහෝදරයා. இன்று தனிமையோடு இருக்கிற சகோதரனே, දෙවියන් වහන්සේ යමක් කරයි. தேவன் ஒன்றை செய்வார். ඔබ ශක්තිමත් කරන්න. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் මම கொள்ளுங்கள். උඩට එනවා කියලා. நான் மேலே வருவேன் என்று දෙවියන් වහන්සේ ලොකු දෙයක් කරන්න යනවා. தேவன் பெரிதானதொன்றை செய்வார். දෙවියන් වහන්සේ ලොකු දෙයක් කරන්න යනවා. தேவன் பெரிதானதொன்றை செய்வார். මෙතන ඉන්නව තුන් දෙනෙක්ට இந்த இடத்துல இருக்கிற 3 මේ பேர் මාසෙ ඉවර වෙන්න කලින් இந்த மாதம் முடிவடையும் முன்பு අලුත් ව්‍යාපාරවල් දෙයි. புதிய வியாபாரங்களை ඔබගේ கொடுக்க, ව්‍යාපාර දියුණු කරයි. உங்க வியாபாரம் முன்னேற்றப்படும். ආශිර්වාද දොරවල් පළල් කරයි. ஆசீர்வாதத்தின் கதவுகள் விரிவடையும். හalleluya. ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். ඉවර කරන්න කියලා. நான் முடிக்க விரும்புகிறேன். මොනවාද මේ පොඩි බලාපොරොත්තුව? என்ன இந்த சிறிய நம்பிக்கை? පරාජය සිතුවිල්ල. தோல்வியின் சிந்தனை. සිතුවිල්ල சிந்தனை අයින් කරලා அதை ஒதுக்கிவிட்டு ජයග්‍රහී සිතුවිල්ලෙම ඉන්න. வெற்றி உள்ள சிந்தனையிலேயே இருங்கள். මම දේවදාසට කිව්වා நான் அந்த ஊழியக்காரனுக்கு சொன்னேன், ලක්ෂ 38ක් වෙනවා. ලක්ෂ 38ක් එකනේ හැල්ටුවා. 38 லட்சம் ஒருவர் ஏமாற்றினார். මම මෙච්චර කලම්බු කරපු දෙයක් නෙවෙයි. நான் இவ்வளவு காலம் சம்பாதித்ததே, මේ කම්බු කරන කොච්චර කාලයක් ඇයි? இப்ப அதை சம்பாதிக்க இவ்வளவு நாள் செய்ய- ඒව පරාජය සිතුවිල්ල. அதெல்லாம் தோல்வியின் சிந்தனை. ඒව අත්හරින්න. அதை விட்டு விடுங்க. දෙවියන් මාස අලුත් දොරක් මට විවුර්ත කරයි. தேவன் எனக்கு ஒரு புதிய கதவை දෙවියන් මාස திறப்பார். මාව සබයි. தேவன் என்னை உயர்த்துவார். ඔබට විරුද්ධ මිනිස්සු වැරදිවල් කළාද? உங்களுக்கு எதிராக மனிதர்கள் தப்பான காரியங்களை செய்தார்களா? අනේ මෙයා මට වැරදි කළා, මෙයා මට වැරදි කළා. ஐயோ, இவர் எனக்கு இப்படி செய்தார், இவர் எனக்கு இப்படி செய்தார். නින්දේ ඒක හිතන්න එපා. இரவிலே அதையே මොනවාද ජයග්‍රහණ සිදුවිල්ල? என்ன வெற்றியின் சிந்தை? එයාගේ ඇස් වලට පේන්න දෙවියන් වහන්සේ මාව ඔසවයි. அவன் கண் காணத்தக்கதாக தேவன் என்னை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ මාව ඔසවයි. தேவன் என்னை உயர்த்துவார். මම කියන්නේ நான் சொல்ல ඌ மாட்டேன். නැති වෙන්න ඕනේ அவன் කියලා. அழிய வேண்டும் என்று. මම කියනවා நான் சொல்லுவேன். එයාගේ ඇස් වලට පේන්න ස්වාමීන් වහන්සේ මාව ඔසවයි. உன் கண் காணத்தக்கதாக தேவன் என்னை உயர்த்துவார். මාත් එක්ක ඉන්න මනුෂ්‍යයා என்னோடு இருக்கிற මට மனுஷன் වැරදි කළා. எனக்கு தவறு செய்தார். එයා වැටෙන එකේ அவன் விழுவதினாலே මට මොන ප්‍රයෝජනද? எனக்கு என்ன லாபம்? මට මොන ප්‍රයෝජනද? எனக்கு என்ன මම பிரயோஜனம்? ඉන්න තැනෙම ඉන්නවා. நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். එයාව වටලා அவனை வீழ்த்தி මම උඩ ඉන්න වගේ පෙන්වන්න ඕනේ. நான் மேல இருப்பதை போல காட்ட මම தேவையில்லை. මෙතන ඉඳලා උඩට යන්න අවශ්‍යයි. நான் இங்கிருந்து மேல දෙවියන් போகணும். වහන්සේ ඒක කරන්න යනවා. தேவன் அதை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ ඒක කරන්න යනවා. தேவன் அதை செய்வார். පරාජය සිටිවිල්ල අත්තරලා தோல்வியின் சிந்தனையை விட்டுவிட்டு ජයග්‍රහණ සිටිවිල්ල ඇති කරන්න. வெற்றியின் சிந்தனையை உருவாக்குங்கள். දෙක இரண்டாவது සිටිවිල්ල ඇති කරන්න. சிந்தனை உருவாக்குங்கள். දෙක இரண்டாவது ජයග්‍රහී නැත්නම් ධනාත්මක සිටිවිල්ල එළිදරව් කරන්න. வெற்றி உள்ள நேர்மறையான சிந்தனைகளை வெளிப்படுத்துங்கள். මේ මාස දෙක එක කරන්න. இந்த 2 மாதத்துல அதை செய்யுங்க. අද ඔබට පටන් ගන්න යනවා. இன்று உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. මොනවාද ජයග්‍රහණ නැත්නම් ධනාත්මක සිටිවිල්ල එළිදරව් කිරීම? எப்படி என்ன அந்த வெற்றி உள்ள நேர்மறையான சிந்தனையை வெளிப்படுத்துவது என்பது? කියන්න good morning කියලා. சொல்லுங்க குட் மார்னிங். very good morning කියලා. வெரி குட் மார்னிங் என்று. එතකොට මිනිස්සු බලයි මම full fit එකේ ඉන්නවා. அப்படி மனிதர்கள் பாப்பார்கள், இவருக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கிறார் என்ன. කවුද good morning කිව්වත් யாராவது குட் மார்னிங்னு சொன்னா නාට හොඳට ප්‍රශ්න. இவருக்கு நிறைய பிரச்சனை. කවුදෝ මොනවද කරලා? யாரோ எவனோ ஏதோ பண்ணி விட்டான். කවුද good morning කිව්වම யாராவது குட் மார்னிங் என்று சொன்னா morning morning மார்னிங் மார்னிங் උඹට හරියන්නේ. உனக்கு சரியே வராது. good morning. குட் மார்னிங். ඔයාගේ ස්ටේටස් කොහමද තියන්න ඕනේ? உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்? හොඳ டான்ஸ் ஸ்டேட்டஸ் ටික තියන්න ඕනේ. நல்ல நடனமான ஸ்டேட்டஸ் இருக்கணும். හොඳ රෝස් කරපු හොඳ මාළුවෙක්ව ස්ටේටස් එකේ දාන්න. நல்ல ரோஸ் பண்ண ஒரு மீனை ஸ்டேட்டஸ்ல போடுங்க. කන වගේ சாப்பிடுவது போல ඇඟින් ප්‍රකාශ කරන්න. உணர்வை வெளிப்படுத்துங்க. ඔබ වටන්න එපා. உங்களை நீங்களே வீழ்த்த வேண்டும். දාවිද ඒක තමයි කළේ. தாவீது அதைத்தான் செய்தான். තමාව ශක්තිමත් කරගත්තා. தன்னை அவன் பலப்படுத்திக் கொண்டான். hina වෙලා හිටියා. சிரித்திருந்தான். ඔහු සතුටෙන් සිටියා. அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். ඔබගේ තුවාලම බලාගෙන ඉන්න එපා. உங்கள் காயங்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ඔබට வேண்டாம். සිදුවන සිදුවීම් බලාගෙන ඉන්න එපා. உங்களுக்கு எந்த சம்பவம் நடந்ததோ அதே பார்த்து கொண்டிருக்க வேணாம். ඔබගේ ක්‍රියාව කරන්න. உங்கள் கிரிகையை நீங்கள் செய்யுங்கள். නැවත දේව අභිමුඛයට එන්න. திரும்ப தேவனுடைய சமூகத்துக்கு දේව வாருங்கள். නමස්කාරයට එන්න. தேவ ஆராதனைக்குள்ளே නැවත வாருங்கள். යාක්ෂාවට එන්න. திரும்ப ஜெபத்துக்கு வாருங்கள். නැවත උන්වහන්සේ නමස්කාර කරන්න. திரும்ப அவரை ஆராதியுங்கள். නැවත ඇදහිල්ලේ සිටින්න. திரும்ப விசுவாசத்தோடு இருங்கள்.
ඒක ඔබගේ ජීවිත උසස් කරනවා. அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். යම් කිසි දෙයක් කරනවා කියලා හිතන්න. ஒரு காரியத்தை ஏதாவது ஒன்று செய்வேன்னு நினைங்க. සාමාන්‍යයෙන් ඉන්න එපා. சாதாரணமாகவே இருக்க දැන් මෙතන ඉන්න අය இங்க இருக்கிறவர்கள் නිකන් ඉන්න හිතන්න එපා. சும்மா இருக்க நினைக்க මොනාරි දෙයක් කරනවා. ஏதாவது ஒன்று செய்யணும். ඇයි? ஏன் රෝම 8:37 දාලා තියෙනවා. ரோமர் 8:37 கூறுகிறது විශ්වාසය ඇති කරන්න. விசுவாசத்தை உண்டு பண்ணி. රෝම 8:37 සඳහන් කරලා තියෙනවා. ரோமர் 8:37 சொல்லுகிறது අපට ප්‍රේම කරනව තැනත් වාස කවුනකටගෙන நம்மில் அன்பு கூறுகிறவராலே අපි මේ සියල්ලේදී நாங்கள் முற்றிலும் இவைகளிலே අතිශයින් ජය ගන්නෝය. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். අපට ප්‍රේම කරනව තැනත් වාස තුලේ எங்களை நேசிக்கிற அன்பு செலுத்துகிறவராலே ජය ගන්නවා. நாங்கள் ஜெயம் கொள்வோம். ඔබ යමක් කරන්න හිතන්න. நீங்கள் ஒன்றை செய்ய நினைங்க. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது හැම කෙනා එකතු කරලා ඔබ භූමි දනන් කෙරුවොත් හරි ඔබ නැවත එළියට එනවාමයි. எல்லாரும் சேர்ந்து உங்களை அடக்கம் பண்ணினாலும் திரும்ப நீங்க எழும்பி வருவீங்க. ඇයි උන්වහන්සේ අපට ජය දෙන තැනත්තා. ஏனென்றால் அவர் நமக்கு ஜெயம் ඒ கொடுக்கிறார். වචනේ දාලා තියෙනවා. அந்த வார்த்தை கூறுகிறது අපි මේ සියලු දේ තුලින් நாங்கள் இவைகள் எல்லாவற்றிலேயும் අපි මේ සියල්ලේදී நாம் இவைகள் எல்லாவற்றிலும் සියල්ලේදී කියන්නේ எல்லாவற்றிலும் என்று சொன்னால் 90ක් නොවේයි. 190 அல்ல, වැඩ 100ක් කරා 100ම අපි ජය ගන්නවා. 100 வேலை செய்தால் அந்த 100 வேலையிலும் வெற்றிதான். ඒ විශ්වාසය තබන්න. அந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். කාතුලින්ද யார் மூலம்? අපිට ප්‍රේම කරනව තැනත් වාසත් நம்மில் அன்பு கூறுவர்களால் ඔබට මිනිස්සු වෛර කරන්න පුළුවන්. உங்களுக்கு மனிதர்கள் අපි வைரவர்கள், ප්‍රේම කරන තැනත් එක්ක ඉන්නවා. ஆனால் நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். සකරියා 9:12 සඳහන් කරලා දෙනවා. சக்கரியா 9:12 கூறுகிறது බලාපොරොත්තු ඇති හිරකාරයනි බලාපොරොත්තු ඇති நம்பிக்கை உடைய ඉරකාරයනේ. சிறைகளே, වා ඉර වෙලා ඇති. நீ இறுகி இருக்கலாம், සිරයිල இருக்கலாம். சிறையில் ඔබ இருக்கலாம், ඉරේ ඉන්න පුළුවන්. நீ சிறையில இருக்கலாம், සිරගතව ඉන්න පුළුවන්. சிறையில ණය, இருக்கலாம், கடன், ලෙඩ, வியாதி, ප්‍රශ්න, பிரச்சனை, කරදර போராட்டம் කිසිම දෙයක් කරන්න බැරුව. ஒன்றுமே செய்ய முடியாது. නමුත් ඒ මේටියත් හරි அப்படி இருந்தால் බලාපොරොත්තු ඇති සිරකරුවනේ. நம்பிக்கை உள்ள சிறைகளே, හැම සිරකරුවන්ට නොවේ. எல்லா சிறை உள்ளவர்கள் அல்ல. ලෙඩ නැමැති සිර, வியாதி என்கிற சிறை, ප්‍රශ්න නැමැති සිර, பிரச்சனை என்கிற ඒකේ சிறை, ඉන්නව අයට නොවේ කියන්නේ. இங்க இருக்கிறவர்கள் கள்ள சொல்வது සුන්වහන්ස அவர் මොන සිරේ හිටියත් හරි எந்த சிறையில இருந்தாலும் ඔයාට බලාපොරොත්තුවක් තියෙනවා. உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், බලාපොරොත්තු ඇති සිරකරුණි நம்பிக்கை உள்ள சிறைகளே බලකොටුවට ඇරියෙන්න. அரணுக்குள் திரும்புங்கள். ඒක තමයි දෙවියන් වහන්සේ. இதுதான் தேவன். මම නුඹට நான் உனக்கு දෙගුණයක් දෙන්නෙමි. ரெட்டிப்பாய் தருவேன். හalleluya. Hallelujah. ඔයාට බලාපොරොත්තුවක් තියනවද? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? මම මේ ප්‍රශ්නෙන් එළියට එනවා කියලා. இந்த பிரச்சனையில வெளியே ඔයා வருவேன். එනවා කියලා හිතනවනම් நீங்கள் வருவேன். ස්වාමීන් වහන්සේ එක දෙගුණයක් දෙන්නවා. தேவன் அதை ரெட்டிப்பாய் මේ கொடுப்பார். डिसेंबर 31කට කලින් இந்த டிசம்பர் 31 මේ නවම්බර් මාස අන්තිමට කලින් இந்த நவம்பர் மாசம் முடிவரை මෙතන ඉන්න උංගා කයිගේ ලයිෆ් එක සම්පූර්ණයෙන් චේන්ජ් වෙන්න යනවා. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை முழுமையாய் மாறப் ඒක போகிறது. දෙගුණයක් ලැබෙයි. அது ரெட்டிப்பாய் கிடைக்கும். දෙගුණයක් ලැබෙයි. ரெட்டிப்பாய் கிடைக்கும். යෙරේමියා 37:10 எரேமியா 37:17 අපි අවසාන ලෙස கடைசியாக යෙරේමියා 37:31 எரேமியா නුඹේ මතු කාලය ගැන බලාපොරොත්තුවක් තිබේ. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. පාස්ටර් වෝල්ඩර් අනාගතය ගැන බලාපොරොත්තුවක් තිබේ. பாஸ்டர் வால்டருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. නුඹේ දරුවෝ උන් තමුන්ගේ සීමාවට ඇරියෙන්නේ ඔය. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். හalleluya. වාගේ ජීවිතේ ඒ බලාපොරොත්තු තියෙනවා නම් உங்கள் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை இருக்குமாயின் භවදාලගේ දරුවන් உங்களை விட்டு போன பிள்ளைகள் கூட ආශිර්වාද නැහැ කියලා ගිය දරුවන් ஆசீர்வாதம் இல்லையே என்று உங்களை விட்டு போன பிள்ளைகள் கூட ඔයා වෙතට உங்கள் பக்கம் திரும்பி வருவார்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ නම කෙනාගේ රෝගවල් ඉවත් වේවා. රෝගවල් ඉවත් වේවා. ඔබ සුව වෙන්න. යේසුස්ගේ නාමයෙන් ආර්ථික ප්‍රශ්න වලින් නිදහස ලබා ගන්න. වෙන්වුණා වූ පෞල් ජීවිත, පෞල් ප්‍රශ්න, පුද්ගලික ප්‍රශ්න වලින් නිදහස ලබා ගන්න. வியாதிகள் நீங்கட்டும்,
பொருளாதார பிரச்சனை நீங்கட்டும். குடும்ப உறவுகளே மாற்றம், பண ஆசீர்வாதம் உண்டாவதாக. ரக்கியா வியாபார ஆசீர்வாத லபேவா ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், வியாபார உண்டாவதாக. நிவாச ஆசீர்வாத லபேவா, வீடுகளின் ஆசீர்வாதம் பெறட்டும். நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். புதிய காரியங்களை நீங்கள் கை வைப்பீர்களாக. අලු දේවල්වලට ඔබ අත තබයි. අද මේ ස්ථානයේ ඉන්නව හැම කෙනාගේ ජීවිත අදින් සම්පූර්ණ වෙනස් වෙයි. උසස් ජීවිතවල පරිවර්තන වෙයි. தேவ ஆசீர்வாத துளையாய் நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது விசேஷம். මේ දේමේ ඉන්නව අයගේ අතවතේ තියෙන බර, තිත්තකමේ බර, වෛරයේ බර, හැම දෙයක්ම ඉවත් වෙයි. ඔබගේ අදවත් සෑල්ලු වෙයි. உங்கள் உள்ளங்கள் மென்மையாகும், பாரங்கள் நீங்கும். ඔබගේ අදවත සෑල්ලු වෙයි, සනිප වෙයි. ඔබගේ අදවත එන බර නැති වෙයි. ඔබ දැන් නිදහස් වෙයි. ආශිර්වාදය ඔබ දාලා ගිය අය ඔබ වෙත ලං වෙන්නට බැගාපත් වෙයි. உங்களை விட்டு போனவங்க கிட்ட வந்து சேருவாங்க, கெஞ்சுவாங்க. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ये आशीर्वाद ඔබට ලැබේ. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් මේ දවස් 7ක්ම අලුත් දේවල් ඔබට ලැබේ. இந்த 7 நாட்கள் உங்களுக்கு புதிய காரியங்கள் நடக்கும், புதிய உயர்வுகள் நடக்கும். உங்கள் கைகளிலே பணம் அதிகமாக இருக்கும். ඔබගේ දෑ තුළ මුදල අධිකව තිබේ. ඔබගේ අදවත් சமாதானம் பெறு. உங்கள் உள்ளங்கள் சமாதானத்தை நிரப்பும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுஸ்கே பலவந்த நாமேன். ஆமென், ஆமென். அப்ப இந்த இடத்துக்கு சுவகமும் நம் 2 கைகள் வைத்து தேவாசீர்வாதத்தை பெறுவோம். தேவாசீர்வாத லபகமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පිය උදෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සිතාත්මන් වහන්සේ සහභාගීකම දේවාශිර්වාදය ඔබ සෑම දින සමග අදත් සදාට ඔබ සමගම පැවතේවා. ආමේන්.